ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு வா என்றான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு வா என்றான். தாவீது பர்சிலாவை தன்னோடு வரும்படியாய் அழைக்கிறான். தாவீதினுடைய ராஜ்யபாரம் உறுதிப்படுகிறது. இப்போது அவன் அரசாட்சிக்காக திரும்புகிறான். திரும்பும்போது அவன் பர்சிலாவை தன்னோடு அழைப்பதை பார்க்கிறோம். நீ என்னோடு வந்துவிடு என்று சொல்லி பர்சிலாவை அழைக்கிறான். யார் இந்த பர்சிலா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது மக்னாயிமிலே இருந்தபோது இந்த பர்சிலா தான் தாவீதை கவனித்து கொண்டது. பர்சிலா தாவீதுக்கு ஏராளமான உதவிகள் செய்தான். நீங்கள் அதை வாசிக்கலாம். 32ஆம் வசனத்திலே, பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த பர்சிலா தான் தாவீதை மக்னாயிமிலே வைத்து பராமரித்தது. இப்போ தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த அவன் செல்லும்போது அவன் பர்சிலாவை அழைக்கிறான். நீ என்னோடு கூட வந்துவிடு என்று சொல்லி. இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது, பெரியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள், நம்மோடு கூட நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள், இந்த சமுதாயத்தில் வேலை பார்க்கிற இடத்துல எங்கெல்லாம் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே 80 வயது பர்சிலாவை இங்கே தாவீது தன்னோடு கூட வரும்படியாக அவன் அழைக்கிறான். அவனுக்கு உரிய கனத்தை நான் கொடுக்கிறேன், நீ என்னோடு கூட ராஜ அரண்மனையிலே வந்து தங்கியிரு என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது, பெரியவர்களை பராமரிக்க வேண்டும். முதியவர்கள், வீட்டில் இருக்கிற முதியவர்களை. இன்னைக்கு எத்தனையோ பேர் மாமியாரை பராமரிக்காத மருமகள்கள் இருக்கிறார்கள். பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கற்றுக்கொள்ளுகிற பாடம், பெற்றோரை, கணவருடைய பெற்றோரை, மனைவியுடைய பெற்றோரை நாம் பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முதியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை, நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நாம் பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தாவீது பர்சிலாவை அழைக்கிறான். நீ என்னோடு கூட வந்துவிடு, நான் உன்னை வைத்து பராமரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அழைப்பதை பார்க்கிறோம். எனவே முதலாவது, முதியவர்களை கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது, முதியவர்களை பராமரிக்க வேண்டும். மூன்றாவது, இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்திருந்தாலும் அதை வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இங்கே பர்சிலா செய்த உதவியை தாவீது மறவாதபடிக்கு அவனுக்கு கைமாறு செய்யும்படியாக பர்சிலாவை தன்னோடு கூட அழைக்கிறான். மீதி உள்ள நாட்கள் நான் உன்னை பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த நன்றி அறிதல் தாவீதிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம். எனவே 3 காரியங்கள். 1, பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும். 2வது, முதியவர்களை பராமரிக்க வேண்டும். 3வது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.